சென்னை அசோக் நகர், அண்ணா நகர், நுங்கம்பாக்கம், சைதாப்பேட்டை உள்ளிட்ட 5க்கும் மேற்பட்ட இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் இன்று காலை முதல் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். சட்டவிரோத பண பரிமாற்றம் புகாரின் அடிப்படையில் இந்த சோதனையானது காலை முதல் நடைபெற்று வருகிறது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் நாளை மக்களவை தேர்தலானது நடைபெற உள்ள நிலையில் இந்த சோதனையானது நடைபெற்று வருவது மேலும் பதற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. குறிப்பாக வாக்காளர்களுக்கு பணப்பட்டுவாடா, பரிசு பொருட்கள் வழங்குவதை தடுக்கும் வகையில் தேர்தல் பறக்கும் படையினர் தீவிர கண்காணிப்பில் ஏற்கனவே ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் அமலாக்கத்துறை, வருமான வரித்துறை உள்ளிட்ட அமைப்புகள் ஆன்லைன் மூலம் வாக்காளர்களுக்கு பணப்பட்டுவாடா செய்யப்படுகிறதா என்பதையும் தீவிரமாக கண்காணித்து வருகின்றனர். இந்த நிலையில் சட்டவிரோத பண பரிமாற்றம் புகார் எதிரொலியாக இன்று காலை முதல் சென்னையில் 5க்கும் மேற்பட்ட இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னையில் பல்வேறு இடங்களில் தொடர்ந்து அமலாக்கத்துறை அதிகாரிகளின் சோதனை நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள மோகன் குமாரமங்கலம் தெருவில் வசித்து வரக்கூடிய ஐடி நிறுவன அதிகாரி தர்ஷன் குமார் என்பவரது வீட்டில் 4 பேர் கொண்ட அமலாக்கத்துறை அதிகாரிகள் இன்று காலை முதல் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் தர்ஷன் குமார் இன்டீரியர் டெக்கரேஷன் மற்றும் கட்டுமான தொழிலில் ஈடுபட்டு அந்த தொழிலை செய்து வருகிறார். இந்த நிலையில் காலை 7 மணி முதல் அமலாக்கத்துறை அதிகாரிகள் அவரது இல்லத்தில் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். அதே போல அசோக் நகரில் கூட சோதனையானது நடைபெற்று வருகிறது. அசோக் நகரை பொறுத்தவரையில் அசோக் நகர் 53வது தெருவில் இருக்கக்கூடிய BBIG கன்சல்டிங் ஆடிட்டர் அலுவலகத்தில் சோதனையானது நடைபெற்று வருகிறது. சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள புஷ்பா நகரில் முபாரக் உசேன் என்பவரது வீட்டில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். குறிப்பாக ஏற்றுமதி நிறுவனம் நடத்தி வரும் முபாரக் உசேன் சட்டவிரோத பண பரிமாற்றம் சட்டவிரோத பண பரிமாற்றத்தின் அடிப்படையில் வந்த புகாரின் அடிப்படையில் சோதனையானது நடைபெற்று வருகிறது. இதே போல சென்னை ஆழ்வார்பேட்டையில் இருக்கக்கூடிய செனாடாப் சாலையில் அடுக்குமாடி குடியிருப்பிலும் கூட அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனையை மேற்கொண்டு வருகின்றனர். மக்களவை தேர்தலானது நாளை நடைபெற உள்ள நிலையில் சென்னையில் அமலாக்கத்துறை அதிகாரிகளின் இந்த அதிரடி சோதனையானது அரசியல் கட்சியிடையே பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. ஏற்கனவே தேர்தல் பறக்கும் படையினர் பல்வேறு பொருட்கள், பரிசு பொருட்கள், அதே போல பணங்களை பறிமுதல் செய்து வருமான வரித்துறையிடம் அளித்து அதன் மூலம் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வரக்கூடிய நிலையில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் இந்த சோதனை என்பது சென்னையில் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. மேலும் இதற்கும் தேர்தல் பறக்கும் படையினர் சோதனை செய்வதற்கும் ஏதாவது தொடர்பு இருக்கிறதா என்ற கோணங்களிலும் தற்பொழுது விசாரணையானது நடைபெற்று வருகிறது.